வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் என் என் வாழ்த்துக்கள். இப்போ நீங்க பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்யூ ஆப்ஷன்ல நம்ம ஜெயிச்ச அமௌண்ட்ட வந்து அதாவது வின்னிங் பண்ண அமௌண்ட்ட வந்து அந்த குளோபி அக்கவுண்ட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணி, அந்த குளோபி அக்கவுண்ட் வந்து நம்மளுடைய இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு எத்தன நாளையில வரும்? இது எப்படி ப்ராசஸ் ஆகும்? இத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னுடைய குளோபி அக்கவுண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டு க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே எனக்கு ஐக்யூவில் வந்து நான் அச்சீவ் பண்ண அமௌண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 to 10 லேக்ஸ்க்கு மேலே இதில் வந்து எனக்கு ஐக்யூவில் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக ரிசீவ் பண்ணியிருக்கேன். இது கடந்த ஒரு 3 to 4 இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இதில் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, ஐக்யூவை பொறுத்தவரை வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஒர்க்கிங் டேஸ். ஆனால் சின்ன சின்ன அமௌண்ட் 3 ஒர்க்கிங் டேஸ் வந்துடும். பிக் அமௌண்ட் என்பது மேக்ஸிமம் 10 ஒர்க்கிங் டேஸ் வந்துடும். இப்போ நம்ம ஐக்யூவில் வித்ட்ரா போடுற அமௌண்ட் வந்து குளோபேக்கு வந்து வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 நாள் 5 நாள் டைம் எடுத்துக்கும். குளோபேலேருந்து நம்ம இந்தியன் பேங்க் வித்ட்ரா போடுறோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். 24 ஹவர்ஸ் என்பது சம்டைம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரும், சம்டைம் வந்து அதிகபட்சம் 24 ஹவர்ஸ். ஆனால் நமக்கு ஐக்யூலேருந்து குளோபல் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 24 மணி நேரத்தில் பேமெண்ட் வந்து நம்ம கைக்கு ரீச் ஆகிடும். குளோபல் என்பது ஒரு ட்ரஸ்டட் வாலெட் தான். இந்த குளோபல் என்பது இது இவங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து இவங்க வந்து பிரான்ச் ஆஃபீஸோடு இருக்குது. இந்தியாவில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்தியாவோட இந்தியன் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கிற ஆஃபீஸ் இந்தியாவில் வந்து குளோபல் என்பது ட்ரஸ்டடான ஒரு இன்டர்நேஷ்னல் விளையாட்டு தான். நீங்கள் வெளிநாட்டில் இந்தியாவில் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பேமெண்ட் அனுப்பணும்னா கூட குளோபலில் வந்து ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்கு வேணாலும் பேமெண்ட் சென்ட் பண்ணலாம். குளோபல் என்பது ஒரு ரொம்ப அட்வான்டேஜான ஒரு அக்கௌண்ட் தான். குளோபல்லையும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் அதை சரி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறது 2024. 2023க்கு முன்னே தான் குளோபல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் ஒரு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். பான் கார்டு தேவையில்லை. இதனால ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிறவங்களோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ குளோபலில் வந்து அந்த எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டோட ஐடி ப்ரூஃப் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இல்லீகலாக பண டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வெளிநாட்டில் எப்படி இருக்கோ 2024 கவர்மெண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த குளோபலை வாட்ச் பண்ணாங்களோ இல்லை நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து இந்த குளோபலை வந்து ஐடி விட்டு அதோட ரெகுலேட்டரை ஸ்டிக் பண்ணாங்களா இல்லை குளோபலாகவே டெவலப் பண்ணாங்களான்னு தெரியல. பட் இப்போ நீங்கள் குளோபல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன், ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் அண்டு பான் கார்டு வெரிஃபிகேஷன் மேண்டேட்டரி. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பான் கார்டு நம்பர் இல்லாமல் உள்ள போக முடியாது. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா சின்ன சின்ன அமௌண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து எக்கனாமிக்கலாக பாதிப்பு வராது. ஆனால் கோர்க்கணக்கில் இதில் ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது ஜஸ்ட் ஒரு இமெயிலை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம குளோபல் அமௌண்ட் டெபாசிட் என்பது ஒரு ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி பார்கோடை பேஸ் பண்ணி டெபாசிட் பண்ணிடுவோம். ஆனால் வெளிநாட்டுக்கு அனுப்புறது என்பது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஜஸ்ட் இமெயில் ஐடி மட்டும் வச்சுட்டு வேர்ல்டில் இருக்கிற எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். அப்போ இந்தியாவில் இருக்கிற பணம் என்பது பிளாக் மணி அல்லது டெரரிஸ்ட் மணிக்கு வந்து இல்லீகலாக நடக்கிறத வந்து கண்டுபிடிச்சதுனால 2024 பிறகு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு 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 ரெகுலேஷனை சொல்லியிருக்காங்க என்ன தெரியல, ஒரு நல்ல விதமாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பேன் கார்டு இல்லாமல் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் குளோபல் என்பது இட் இஸ் பெர்ஃபெக்ட் வாலெட், இன்டர்நேஷனல் வாலெட். இப்போ இதில் பேன் கார்டு அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் கோர் கணக்கில் ட்ரான்சாக்ஷன் ஆனிச்சுன்னா நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ளெக்ட் ஆகிடும். இதுதான் குளோபலை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறது. குளோபல் வந்து ஒரு டெஸ்டடான வாலெட். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.